கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நீதிமொழி புஸ்தகம் 21 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி யோசிப்போம். பல தடவை யோசிப்போம், பல முறை உட்கார்ந்து சிந்திப்போம், இதை செய்யலாமா வேண்டலாமான்னு. ஆனா திடீர்னு ஒவ்வொருத்தர் ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு இதை செய்வாங்க. ஆனாலும் அதை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அது செம்மையாகத்தான் தோன்றும். ஆனா ஆண்டவர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாருங்க. எல்லாவற்றையும் நிறுத்து பார்க்கலாம் என்று சொல்லலாம். நம்ம எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைகளில் போனாலே காய்கறி ஆகட்டும், பொருட்களாகட்டும், எடை கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எடுப்போம். இல்லாட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வாங்கிடுவோம். அதில் கம்மியாக இருந்ததுன்னா ஒன்று போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா எடை அதிகமாக நமக்கு வேணும், குறைவாக இருக்கக்கூடாது. 1 கிலோ வாங்கினா அதில் 990 கிராம் இருக்கக்கூடாது. அதில் ஒரு 10 கிராம் என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா. நமக்கு 1 கிலோவுக்கு மேலே 100 கிராம் இருந்தால் தான் மனசு சந்தோஷப்படும். அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம். அதே நீதிமொழியில சொல்றார் 16ஆம் அதிகாரத்துல, அவர் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவனா இருக்கிறார், ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் இருதயத்தை ஆராய்ச்சி செய்கிற தேவனா இருக்கிறார். நம் இருதயத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்கள் ஒளிச்சு வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஆராய்ச்சி செய்வார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா இந்த காரியத்தை செய்யறேன், இதற்கு என்னோடு கூட துணையாய் நில்லுங்க, எல்லாவற்றையும் என்னோடு கூட வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல முதலாவது அர்ப்பணிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய காரியங்களை ஆண்டுடைய சமூகத்துல சொல்லி ஜெபிக்கணும். அப்பா நான் இந்த காரியம் செய்யட்டுமா அப்படின்னு ஒரு மனிதனிடத்துல கேட்பது போல தேவனிடத்துல நீங்க கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார், நல்ல காரியத்தை செய்யும்படி செய்வார். நாம நினைச்சது, நம்ம பார்த்தீங்கன்னா மாம்சமானவங்க, நம்ம எறும்பு தூளும் சாம்பலும் குப்பையும் தூசியுமா இருக்கிறோம். அதே போல நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த சிந்தனையில் தான் நினைப்போம், நம்ம சிறிதாய் நினைப்போம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் பெரிதான காரியத்தை சிந்திப்பார், பெரிய காரியத்தை நமக்கு செய்யணும்னு பார்ப்பார். அதனால நாம ஆண்டோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோசிக்கிறது சிறுசா இருக்கும், ஆனா என்னிடத்துல நீ ஒப்பு கொடுக்கும் போது அதை நான் பெரிதாய் உன் வாழ்க்கையில செய்வேன், பெரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன், ஒரு குறைவில்லாதபடி உன்னை நான் வழி நடத்துவேன் என்கிறார். அதனால இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தை